இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 பேதுரு 3:6. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் மக்கள் செஞ்ச அநியாயங்களை தேவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உலகத்தையே தண்ணீரால் அழிச்சு போட்டார். இப்படி உண்மை காரியங்களை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க. இதுன்னு இல்லை, நம்மளோட வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு செஞ்சதையும் தேவன் நம்மக்கிட்ட பேசினதையும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க தேவனை உணராததுனால அவர் செஞ்சதையும் உணராமல் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட தேவன் பேசினதை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அதை நம்பாமல் நம்மக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்க. நீ சொன்னது நடக்குதான்னு பார்ப்போம், உண்மையான தேவனா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேதுரு 3:7 இப்போ இருக்கிற உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. தேவபக்தி இல்லாதவங்க தேவன் நியாயம் தீர்க்கப்படுற அன்னைக்கு அது அவங்களுக்கு புரியும்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது முதல்ல படைத்த உலகம் தண்ணீரால் அழியப்பட்டது. இப்போ இருக்கிற உலகம் அக்னிக்கு இரையாக போகுது. முதல்ல உலகத்தில் தப்பிச்சது நோவாவும் அவன் குடும்பத்தாரும். ஏன்னா அவன் மட்டும்தான் தேவபக்தி உள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாகவும் இருந்தான். இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம எத்தனை பேர் பிழைக்க போகிறோன்றதை நினச்சி பார்த்தாலேயும் பயம் வருது. அப்போது தேவனை சோதித்து பார்க்காம சேலஞ்சு பண்ணாமல் தேவனை உணர்ந்து தப்பு செய்யாமல் பக்தியோடும் பயத்தோடும் நடக்க முயற்சி செய்வோம். ஆமேன்.